வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய சர்ச்சைய உலகளவுல ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நாம பார்த்தோம். பல முக்கியமான இந்திய அரசியல்வாதிகளுடைய பெயரும் அதில் அடிபடுகிறது அப்படிங்கிற சர்ச்சைகள் ஊன்று முடியறதுக்குள்ள, புதுசா குஜராத் வாட்நகர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை மீண்டும் கிளப்ப இருக்கிறார் மூத்த பாஜக தலைவரான சுப்பிரமணிய சுவாமி. அ அவர் தொடர்ந்து இஷ்டத்துக்கு பேசுவாரு. அப்படின்னு சொல்லி பல பேர் அவருக்கு வயசாயிடுச்சுப்பா, என்ன பேசுறாரு, ஏது பேசுறாருன்னு தெரியாம பேசுறாரு, இஷ்டத்துக்கு அளந்து விடுறாரு அப்படின்னு பல பேர் அவர் பேச்ச பல நேரங்கள்ல கடந்து போயிருக்கிறாங்க. ஆனா இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள அவ்வளோ எளிதில் கடந்து போக முடியவில்லை. இன்னைக்கு சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, இதுதான் மிகவும் பேசும் பொருளாக இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால கொடுத்த ஒரு இன்டர்வியூல சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர் குஜராத்ல பிரதமர் மோடி சிஎம்மா இருக்கும் பொழுது, ஜெய்சங்கர் சைனீஸ் அம்பாசிடரா இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல் சைனாவுக்கு மோடி பயணம் பண்ணியிருக்கிறாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் ரொம்ப சுகமா இருக்கிறதுக்கும், தன்னுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் அவர் அடிக்கடி சைனாவுக்கு பயணம் பண்ணாரு. இதையெல்லாம் கூட இருந்து நடத்தி குடுத்தவர் ஜெய்சங்கர். அதனால தான் இவர் பிரதமர் ஆனோனே, அவருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவிய குடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்ட வச்சாரு. இது கொஞ்ச நாளைக்கு பரபரப்பா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பல பேர் கடந்து போயிட்டாங்க. இப்ப திரும்பியும் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல பேசும்பொழுது, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை குறித்து ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, அவர் மறுபடியும் மோடிய சீண்டிருக்கிறாரு. மோடி குஜராத் சிஎம் ஆக இருக்கும் பொழுது, கட்சியில் உள்ள எத்தனையோ முக்கியமான பெண்கள் எப்படி அவரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட அவங்க ஒரு பாலியல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அது மூலமாக ஒருத்தர் அமைச்சர் கூட ஆயிட்டாங்க. அப்படின்ற முக்கியமான குற்றச்சாட்டுகளை இவர் வச்சிருக்கிறாரு. இத சாதாரணமான ஒரு நபரோ, இல்ல எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு நபரோ இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்ட வச்சிருந்தா, இத நம்ம எளிதில் கடந்து போயிடலாம். சரி, ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இத வைக்கிறாங்கன்னு. ஆனா தொடர்ந்து பிஜேபியில் பயணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இந்த விஷயங்கள சொல்றாரு. சரி, சுப்பிரமணிய சுவாமிக்கு வயசாயிடுச்சுங்க. அவர் கண்ட நேரத்துல இப்படிதான் கண்டத பேசுவாரு. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கலாமா? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, சுப்பிரமணிய சுவாமி பல நேரங்கள்ல அப்படி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நானும் ஏத்துக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல அவர் பேசுனது உண்மையாகவும் மாறியிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ இங்கே இருந்த அதிமுகவின் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது அவர் வச்ச சொத்து குவிப்பு அலிகேஷன்ஸ். இன்ஃபாக்ட் முதல் முறையாக அவங்கள எதிர்த்து கோர்ட்டுக்கு போனதே சுப்பிரமணிய சுவாமி தான். அதுக்கப்புறம் திமுக அந்த கேஸ எடுத்து நடத்துனாங்க. அது மூலமாக அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவர் தண்டனையும் வழங்கப்பட்டது. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹர் அவங்க அதுக்கு முன்னால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சோ, சுப்பிரமணிய சுவாமி சொல்ற எல்லாத்தையும் அப்படியே எளிதில் நாம கடந்து போயிற முடியாது. அதுவும் நாட்டுடைய மிக முக்கியமான பிரதம அமைச்சரை பற்றி இவ்ளோ சீரியஸான ஒரு அலிகேஷன்ஸ் அவர் வைக்கிறாரு அப்படிங்கும்பொழுது, இத கடந்து போட முடியாது. இதற்கு இன்னும் வலு சேர்க்கும் வகையில் இன்னொரு நபர் களத்துல குதிச்சிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது பூர்ணிமா கீஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், ஒரு அகடமிஷியன் அப்படின்னு சொல்லணும். இவங்க ஆரம்பத்துல ரொம்ப லெஃப்ட் ஐடியாலஜிஸ் பேசியிருக்கிறாங்க. விமென்ஸ் ரைட்ஸ்க்காக நெறைய பேசியிருக்கிறாங்க. ஆனா காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, அ குஜராத் சிஎம் ஆக மோடி இருக்கும் பொழுது ஒரு தீவிர ஹிந்துத்துவவாதியாக மாறி, கடுமையாக மோடிக்காக களத்துல நின்னு களமாடியவர் இந்த மது பூர்ணிமா கீஸ்வர். இவங்க எந்த அளவுக்கு ஒரு தீவிர மோடி பக்தரா, ஆ ஒரு மோடி ஆதரவாளரா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002 குஜராத் ரைட்ஸ்க்கு அப்புறம் மோடி மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விமர்சனங்களை எல்லாம் தகர்த்து எறியற மாரி மோடிய டிஃபெண்ட் பண்ணி, மோடி, முஸ்லிம்ஸ் அண்ட் மீடியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்த அவங்க 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மோடிய டிஃபெண்ட் பண்ணி, மோடிய ஜஸ்டிஃபை பண்ணி பல விஷயங்கள அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஹிந்துத்துவவாதி, ஒரு தீவிரமான மோடி பக்தைன்னு சொல்லலாம். அந்த மோடி பக்தை சுப்பிரமணிய சுவாமியுடைய இந்த இன்டர்வியூ ரீட்வீட் பண்ணி, பல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள தன்னுடைய சோசியல் மீடியா, ட்விட்டர் வலைத்தள பக்கத்துல அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. நெறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சுவாமி சொல்றது உண்மதான். இதனால தான் 2014ல மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல நான் அவர்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சுட்டேன். என்னுடைய சேஃப் டிஸ்டன்ஸ நான் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சேன். இன்ஃபாக்ட் நான் மோடிய பத்தி எழுதின புத்தகத்த கூட நேரடியா அவர்கிட்ட கொண்டு போய் குடுக்கல. அவருடைய குளோஸ் ஃப்ரெண்டான பரத்லால் அப்படிங்கிற பியூரோகிராட் மூலமாக அவருக்கு ஒரு காப்பிய மட்டும் அனுப்பி வச்சேனே தவிர, அதுக்கப்புறம் மோடிய சந்திக்கிறதுக்கு நான் எந்த முயற்சியும் பண்ணல. ஏன்னா, மோடியை பத்தி சங் பரிவார் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய இந்த விஸ்பர்ஸ், இந்த காசிப்ப தொடர்ந்து நான் கேட்க ஆரம்பிச்சேன்.
பல விஷயங்கள் பல்வேறு தரப்பில இருந்து நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகளா எனக்கு வரும்பொழுது, எனக்கு அது உண்மையிலேயே அதிர்ச்சி அளித்தது. நான் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு அண்ணாந்து பார்த்த மோடி, இவ்ளோ தனிப்பட்ட வாழ்க்கையில மிகவும் கேவலமான ஒரு மனிதரா? அப்படின்னு நெனச்சு நான் ரொம்ப ஷாக் ஆனேன். ரொம்ப வேதனைப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அ எப்படி ஜெய்சங்கர் மீது சுப்பிரமணிய சுவாமி அலிகேஷன்ஸ் வச்சாரோ, ஹர்தீப் பூரி இப்போ ரீசென்ட்டா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இவருடைய பெயர் அடிபடுகிறது. இவர் தான் பெட்ரோலியம் மினிஸ்டராவும் இருக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹர்தீப் பூரியும் குஜராத் சிஎம்மாக மோடி இருக்கும் பொழுது, அவருக்கு இப்படிப்பட்ட சொல்ல முடியாத சேவைகள் எல்லாம் செஞ்சு தான் கேபினட் போஸ்டிங் வாங்குனாரு அப்படிங்கிற விஷயத்த இவங்களும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஜெய்சங்கர் பேரையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க என்ன சொல்றாங்க, 2014ஆம் ஆண்டு இந்த மாதிரி புக்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு நான் லெக்சர்ஸ் குடுக்கறதுக்காக போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய ரைட் விங் நெட்வொர்க்லயும் இதே போன்ற காசிப்ஸ என்னால கேட்க முடிஞ்சது. பல நம்பத்தக்க வட்டாரங்கள்ல இருந்து மோடி அமெரிக்காவுக்கு வரும்பொழுது, இந்த மாதிரி என்னென்ன லீலைகள்ல ஈடுபட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள கேட்கும்போது, உண்மையிலேயே எனக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்தது. அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அதே மாதிரி முன்னாள் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானியுடைய பெயரும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பதிவுல. என்ன சொல்றாங்கன்னா, 2014ல ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக மோடி ஸ்மிருதி இரானியை நியமித்தபோது, அப்போ இந்த வதந்திகள்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்பவே இத கடுமையாக நான் எதிர்த்தேன். ஸ்மிருதி இரானிக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு? வெறும் ஒரு 12த் பாஸ் பண்ணி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தவங்கள, எப்படி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருடைய பதவிய குடுத்து நீங்க அழகு பார்க்குறீங்க? அதற்கான தகுதியோ, இல்ல அதற்கான டேலண்டோ, ஸ்கில்லோ அவங்க கிட்ட இருக்கா? அப்ப எந்த அடிப்படையில இந்த பதவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? அப்படிங்கிற விமர்சனங்கள நான் பகிரங்கமா வச்சேன். அப்படிங்கிறதையும் அந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இது மட்டும் இல்ல. இது மாதிரி எத்தனையோ ஸ்கேண்டல்ஸ வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. அத பத்தி எனக்கு தகவலும் கிடைச்சது. உதாரணத்துக்கு ஏர்லி 2000ஸ்ல நடந்த மான்சி சோனி அப்படிங்கிற ஸ்னூப் கேட் ஸ்கேண்டல். அதாவது மோடியுடைய நெருங்கிய நண்பருடைய மகள் தான் இந்த மான்சி சோனி அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது எல்லாமே அன்வெரிஃபைட் அக்கவுண்ட்ஸ் தான். எல்லாமே சோசியல் மீடியால பரவக்கூடிய ஆ கதைகள தான் வந்து நான் இங்க பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது சத்தியமா இதுவரைக்கும் நம்மளால வெரிஃபை பண்ண முடியல. ஆனா, அந்த காலகட்டத்துல இந்த ஸ்கேண்டல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்சி சோனியை தீவிரமாக கண்காணிக்க ஒரு தனிப்படையே அமைச்சிருந்தாரு அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்த அமித் ஷா. குஜராத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்த அமித் ஷா. இதெல்லாம் யாருடைய அறிவுறுத்தலின்படி அ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஹிப்போட ஆர்டர்ஸ். சாஹிப்னா எஜமான், முதலாளி அப்படின்னு ஹிந்தில சொல்லலாம். சோ அவருடைய ஆர்டர்ஸ்ல இது செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால, எதிர்க்கட்சிகள் எல்லாம் யார் இந்த மான்சி சோனி? எதற்காக ஒரு தனி நபருக்கு இவ்ளோ பாதுகாப்பு குடுத்து, அவங்க எங்க போறாங்க, வராங்க, யாரோட ஃபோன்ல பேசுறாங்க, யாரோட உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, யாரோட பழகுறாங்க, இதெல்லாம் ஏன் மோடி வேவு பார்க்கிறாரு? அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. மான்சி சோனிக்கும், மோடிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்ட ஆப்போசிஷன் வச்சாங்க. 2வது ஒரு தனிநபரை கண்காணிக்க அரசியல் இயந்திரங்களை இவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மான்சி சோனியுடைய தந்தையார் வந்து எனக்கும் மோடிக்கும் ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆ மான்சி சோனி வந்து மோடியுடைய மகள் மாதிரி. நான் தான் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவர பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு அவர் வெளியில வந்து விளக்கம் குடுத்தாரு. ஆனா இருந்தாலும் இந்த விளக்கத்தை எல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. இன்ஃபாக்ட் இந்த கோத்ரா ரயட்ஸ் சம்பவம் மூலமாக மோடி மீது குற்றச்சாட்டு வச்ச எத்தனையோ பேர் வந்து ஒண்ணு இறந்து போயிட்டாங்க. இல்ல இன்னும் ஜெயில்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுல முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஆபீசரும் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இந்த மான்சி சோனி விஷயத்துல ஃபுல்லா இன்வால்வ்டா இருந்தாரு. அவர் வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் சுப்ரீம் கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கிறாரு. இந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறத இந்த மது பூர்ணிமா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் படிக்கும் பொழுது உண்மையிலேயே மோடி எவ்வளவு மோசமான மனிதர் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இதெல்லாம் உணர்ந்து பயந்து தான் மோடி கிட்ட இருந்து நான் என்னுடைய டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, மோடியுடைய நம்பகமான சர்க்கிள்ல இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் அவர பத்தி பல உண்மைகள
என்கிட்ட கன்ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மோடிய பார்த்து இவங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மோடி போகக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல கல்யாணங்களாக இருக்கட்டும், இல்ல பொது நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் நான் டெலிபரேட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட இத பத்தி யோசிச்சு, யோசிச்சு எனக்கு கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டது. 2015ஆம் வருடம் கிட்டத்தட்ட 21 நாள் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதா சென்டருக்கு போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டேன். அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு இருக்கக்கூடிய இந்த மனத்தாங்கலை நான் ஒரு சீனியர் ஆர்எஸ்எஸ் லீடர் கிட்ட மனசு விட்டு பேசினேன். அப்படி பேசும்பொழுது அவர் 2 விஷயங்களை பதிவு பண்ணாரு. அதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்று என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் ஊரறிஞ்ச விஷயம் தானே! எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதெல்லாம் கேட்டு நீ ஷாக் ஆன அப்படின்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. 2வது முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, இதெல்லாம் அவருடைய பிரைவேட் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். இதற்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? இதெல்லாம் கண்டுக்காம கடந்து போயிரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. ஆனா, என்னால இதை எளிதில் கடந்து போக முடியவில்லை. அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சொல்றது இன்னும் வேடிக்கையாக இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேள மோடி ஒரு நல்ல பிரதமராக இருந்து, அவர் சொல்றா மாதிரி ஒரு விக்சித் பாரத்த, ஒரு அம்ரித் காலத்தை உருவாக்கி இருந்தார்னா, ஒருவேள நான் இதெல்லாம் கடந்து போயிருந்திருப்பேன். ஆனா, அவர் ஒரு சிறந்த பிரதமராக இல்லை அப்படிங்கும் பொழுது, இது மேலும் என்னை அச்சுறுத்துகிறது. ஏன்னா, அவர் எடுத்த பல டிசிஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்துத்வாவுக்கு எதிராகவே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்றாங்க. நான் ஒரு தீவிர ஹிந்துத்துவவாதி. யாருக்காகவும் என்னுடைய ஹிந்துத்துவ கொள்கைகள நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். ஆனா, அப்படிப்பட்ட ஹிந்துத்துவத்துக்கே இன்னைக்கு மோடி ஒரு ஆபத்தா வந்து நிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு சிஐஏ ஏஜென்ட்டா இருப்பாரோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. இந்தியாவையும், இந்துக்களையும் அழித்து ஒழிப்பது தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டாவாக இருக்கணும் அப்படின்னும் எனக்கு சந்தேகமா இருக்கு. இதையும் நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான காரணமும் அவங்க சொல்றாங்க. ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்ல அவங்க இது போன்ற பாலியல் விஷயங்கள ரொம்ப காம்ப்ரமைஸ்டா இருந்தாங்கன்னா, அது போன்ற விஷயங்கள வச்சு அவங்கள அரசியல் ரீதியா பிளாக்மெயில் பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ மோடி, ட்ரம்ப் போன்ற, நெத்தன்யாகு போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை சேர்ந்த அதிபர்களுக்கு ஒரு அடிமை மாரி இருக்கிறார்னா, எந்த அளவுக்கு இவர் பிளாக்மெயில் செய்யப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படிங்கிற மிக சீரியஸான குற்றச்சாட்டுகள வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, சங்கி கூட்டத்திலேயே பெரும்பாலானோர் மது பூர்ணிமா சொல்லக்கூடிய விஷயங்களை ஆதரித்து சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மோடியை இந்த சங்கி கூட்டத்தில் இருப்பவர்களே இன்னைக்கு ஸ்லோவா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரதமர் மோடி மீது இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா, பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா குற்றம் சாட்டுபவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் மோடிக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள், பாஜக, ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான பதவி வகித்தவர்கள் அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ளணும். ஆர்எஸ்எஸ், பாஜக தரப்புல இருந்து இதற்கு இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் வரல அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நம்ம கேட்கறது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நமக்கு வந்து கருத்தியல் ரீதியாக மோடி மீது எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா, அவர் தனி மனித வாழ்க்கையில இவ்ளோ பெரிய கேள்விகளை அவருக்கு நெருக்கமானவர்கள் எழுப்பும்போது, அதை எளிதில் நம்மளால கடந்து போக முடியவில்ல. இதெல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்றதுனால தான், நாட்டுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ட அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இவர்கள் சேர்த்து வைக்கும் பொழுது, இத கண்டிப்பா நாம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எது எப்படியோ நம்மளுடைய நாட்டு பிரதமர நாம மற்ற நாடுகளுக்கு எதிரே விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல நாம தெளிவா இருப்போம். ஆனா, மோடி பற்றிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆர்எஸ்எஸ், பாஜக தரப்புல இருந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கிறது ஒரு கட்சியாகவும், ஒரு இயக்கமாகவும் அவங்களுடைய கடமையா நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒண்ணு, இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எந்த அடிப்படையும் இல்ல அப்படிங்கிற ஒரு அறிக்கைய வெளியிடுங்க. சம்பந்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் வைத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. இல்ல அவங்களுக்கு எதிரா கோர்ட்ல போய் ஒரு வழக்கு பதிவு செய்யுங்க. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்கிறீங்களே, உண்மையிலேயே இதுக்கான ஆதாரம் இருக்கா? அப்படிங்கிறத லீகலா ஃபைட் பண்ணுங்க. மோடியுடைய நற்பெயருக்கு இவ்ளோ பெரிய களங்கம் ஏற்படுதுன்னா, அதை துடைக்க வேண்டிய கடமை ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்துக்கும், பாஜக என்கிற அரசியல் கட்சிக்கும் இல்லையா? அப்புறம் ஏன் கணத்துல கல்ல போட்டா மாதிரி, ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? என்ன பயம்? என்ன தயக்கம்? ஒருவேள இவங்கள நாம மேலும் சீண்டுனா, ஆதாரங்களோட சில விஷயங்கள வெளிப்படுத்துவாங்களோ? அப்படிங்கிற பயமா? ஏன்னா, இந்த பூர்ணிமா என்பவர் அதையும் தன்னுடைய பதிவுல பதிவு செஞ்சிருக்கிறாரு. என்னை மேலும் அச்சுறுத்தினால், நான் ஆதாரங்களுடன் சில விஷயங்களை வெளியிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.
சுப்பிரமணிய சுவாமியும் அந்த இன்டர்வியூல அதையே பதிவு பண்றாரு. என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்கு. தேவைப்பட்டா அத நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. மடியில பயம் இருந்தா தானே வழியில கனம். மோடி மீது அரசியல் ரீதியாக நமக்கு எவ்வளவு வேணாலும் விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா, ஒரு அரசியல் தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய, அதுவும் ஒரு நாட்டுடைய பிரதமருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய, இப்படி பொது வெளியில எல்லாருக்கும் முன்னால இழிவுபடுத்துறத எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஏத்துக்க முடியாது. இதற்கு ஒரு போதுமான விளக்கம் ஆர்எஸ்எஸ், பாஜக தரப்புல இருந்து வருமா? பல்வேறு லெவல்ல இது போன்ற விஷயங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆர்எஸ்எஸ் தலைமையிலேயே இதுதான் லட்சணம்னா, மாநில கமலாலயத்த பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு புரியிற மொழியில தானே நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ராஜா எவ்வழியோ, அவருடைய பக்தர்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு தமிழக பாஜகலயும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆச்சு. தமிழக பாஜகவை சேர்ந்த சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவர், அந்த மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள வச்சு நேரடியா மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டர பொது வெளியில அவங்க வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து பாலியல் ரீதியாக அச்சுறுத்தல் கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய ஆசைக்கு நீ இணங்குனேன்னா, உனக்கு நான் பதவி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு வேற மிரட்டியிருக்காரு. ஆனா இத பத்தி பாஜகவுடைய எந்த மூத்த தலைவரோ வாயே திறக்கல. பாஜகவுடைய டெல்லி தலைமையும் இது சம்பந்தமாக இதுவரைக்கும் மூச்சு விடல அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது. அப்போ எல்லா லெவல்லயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கா? மாநில அளவுல ஆரம்பிச்சு மத்திய வரைக்கும் பெண்கள் சுரண்டப்படுகிறார்களா? இப்படிதான் பதவி வாங்கிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற கேள்விய நாம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்படி பொதுப்படையா பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் நாம விமர்சனம் பண்ணா அது மிகப்பெரிய தவறு. அப்போ இதற்கு உரிய விளக்கத்தை பாஜக தலைமை கொடுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு கருநாகராஜன் மீது என்ன மாதிரி அலிகேஷன்ஸ் வந்திருக்கோ, அதே மாதிரி அலிகேஷன்ஸ் தான் மோடி மீதும் இவங்க 2 பேரும் வச்சிருக்காங்க. கருநாகராஜனுக்காக மாநில தலைமை கிட்ட இருந்து நாம ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கும் பொழுது, மோடிக்காக மத்திய தலைமை கிட்ட இருந்து நாம ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கறதுல என்ன தவறு? மேடை மேடையா ஏறி பேட்டி படாவ், பேட்டி பச்சாவ்ன்னு பேசுறீங்க. நாரி சக்தின்னு பேசுறீங்க. பெண்களை தெய்வமா மதிக்கணும் அப்படின்னு பேசுறீங்க. ஆனா அப்படி பேசக்கூடிய ஒரு தலைவர் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும்போது, அதை எளிதில் கடந்து போக முடியவில்லை. ஆர்எஸ்எஸ், பாஜக தரப்புல இருந்து விளக்கம் வருமா? பொறுத்திருந்து பார். நன்றி. வணக்கம்.